2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட கமிட்டி அலுவலகங்களிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகத்திலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தங்களது விருப்ப மனுக்களை வழங்கி வருகின்றனர். அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்றும் ஏராளமானோர் தங்களின் விருப்ப மனுக்களை வழங்கினர். அதன்படி சட்டமன்ற உறுப்பினர்களான ஜே.சி. பிரின்ஸ் குளச்சல் தொகுதிக்கும் தாரை கத்பட் விளவங்கோடு தொகுதிக்கும் போட்டியிட விருப்ப மனுக்களை வழங்கினார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் ஜே. விஜய இளஞ்செழியன் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தனது விருப்ப மனுவை வழங்கினார். அவரை தொடர்ந்து பாரிராஜ் ராமநாதபுரம் தொகுதிக்கும், விவசாய அணி மாநில செயலாளர் மணிகண்டன் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனுவை வழங்கினார். நிரஞ்சனா, அருண் பிரகாஷ், நிஜாமுதீன், மூர்த்தி, சையது பாபு, சுலைமான் உள்ளிட்ட ஏராளமானோர் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தங்களது மனுக்களை வழங்கினர். அவர்களிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேத்துராமன், மாநில பொதுச் செயலாளர்கள் அருள் பெத்தையா, செல்வம், மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன் ஆகியோர் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வேட்பாளர் விருப்ப மனுவை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வரப்போகின்ற 2026 சட்டசபை தேர்தலுக்கான விண்ணப்ப படிவங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலும் மற்றும் மாவட்டம் தோறும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் தொண்டர்கள் மிகவும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் வேட்பு மனுவை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய உற்சாகத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்துகிறது. இது ஒரு புதுமையான முன்னோடியான திட்டம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லோரும் பெருவாரியான வகையில் விண்ணப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போது இந்த சீட்டுக்கு நான் என்னோடய விருப்பத்தின் பேரில் தான் வந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு கேர்ளாக என்னால் நிறைய பண்ண முடியும். நான் இப்போ எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளும். இதுக்கும் நான் என்னோடய முயற்சியை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் இதில் ஜெயித்தேன் அப்படின்னா என்னோடய பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நிறைய என்னைய மாதிரி தோழிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக அதில் கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த இளைஞர்கள் அரசியலில் வந்தால் கண்டிப்பாக நம்ம நாடே வேறு மாதிரி மாறும். அதுக்கு என்னைய மாதிரி இளைஞர்கள் தோழிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் ஒரு எதிர்கால அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி ஒரு விஷன் 2020 சொன்னார். நம்ம 2030 ஒரு நல்ல இந்தியா கண்டிப்பாக பார்க்கலாம் நான் நம்புகிறேன்.